ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜய் ஷேர்ஸ். வியூவர்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட 650 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐம்பத்தி மூணு 180 ஒரு பெரிய 53,350 ஒரு சப்போர்ட் அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதில் மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். 53,350 450 இருக்கும்போது 350 ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மார்னிங்கு. ஆக்சுவலாக 350 கட் பண்ணது அப்படின்னா 250 180 ஒரு சப்போர்ட் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக இப்போ வந்து 150 கட் பண்ணி 120க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்த சப்போர்ட் வந்து 52,900 52,900 அடுத்த சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் வந்து 52,900. ஐம்பத்தி 350 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ். 53,000 அதை வந்து கட் பண்ணது அப்படின்னா 52,900 52,850 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. இப்போ 53,150 ட்ரேட் ஆகிட்டு 130 150 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக லோ வந்து 53,107 வரைக்கும் வந்துருக்குது. இப்போ 170 ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் 65 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆகிருக்குது 53,100 எகைன் ரிவர்ஸ் திரும்புறது அப்படின்றதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு 53,350 எகைன் 53,350 300 அந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆனதுன்னா மட்டுமே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் இந்த 300 வரைக்கும் வந்துட்டு 250 275 வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் கீழே வந்து 53,000 வந்து டச் பண்ணி 52,850 52,900 வரதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $25,950 $25,960 லோ வந்துருக்குது. 25,950 வந்து சப்போர்ட்டு. பாருங்கள், நம்ம வந்து நேற்று முந்தா நாள் போட்ட வீடியோவில் இந்த சப்போர்ட் லெவல் வந்து நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இதை கட் பண்ண இந்த பாக்ஸ் வந்து கட் பண்ணது அப்படின்னா எகைன் இது ஒரு அடுத்த சப்போர்ட்டு 25,850 25,900 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து 25,950 இது வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்போ ரிவர்ஸ் திரும்பி இருக்குது 960 வரைக்கும் வந்துட்டு. ஸோ இதையும் கட் பண்ணது அப்படின்னா எகைன் 25,800 அந்த ரேஞ்ச் வர்றதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. 850 வர்றதுக்கு சான்சஸ் இருக்க போகுது. இந்த 5 மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்குது கீழே லோவில் இருந்து. இன்னும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஏறினா மட்டுமே வந்து ரிவர்ஸ் திரும்புறதுக்கான சான்சஸ். அப்படி இல்லைன்னா அதில் போய் டச் பண்ணிட்டு திரும்பவும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்க போகுது. பேங்க் 53,200 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இன்னும் 30 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்குது சேர்த்து 220 வரைக்கும் போயிட்டு 190 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 180 பாயிண்ட் மைனஸும் பேங்க் நிஃப்டி 625 பாயிண்ட் மைனஸ், பின் நிஃப்டி 315 பாயிண்ட் மைனஸ், மெட்டல் வந்து 142 பாயிண்ட் ப்ளஸில், ஃபார்மா வந்து 58 பாயிண்ட் மைனஸ், ஃபினான்ஸ் வந்து 250 பாயிண்ட் மைனஸ், ஆட்டோ 290 பாயிண்ட் மைனஸ்லேயும், ஐடி வந்து 75 பாயிண்ட் மைனஸ்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் மெட்டல் மட்டுமே வந்து 140 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மீதி எல்லா செக்டார்ஸுமே வந்து மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
முதல்ல சொன்னது போல் 350க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்சஸ், அப்படி இல்லை அப்படின்னா இது வரைக்கும் டச் பண்ணிட்டு திரும்பவும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. 53,200, 53,100, 107 வரைக்கும் வந்திருக்குது லோ. அது விட்டது அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் 950, 900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. மார்னிங் 9:30 கேண்டிலில் வந்து ஒரு ப்ராப்பரான செல்லிங் கிடச்சிது 150 பாயிண்ட்டு. அதே போல் அடுத்து இந்த கேண்டல்லையுமே வந்து 150 பாயிண்ட் வந்து மைனஸ் தான் கிடச்சிருக்குது. நம்ம 200ல் 53, 200ல் கவர் பண்ணியிருந்தாலுமே ஐம்பத்தி 3,350 கட் பண்ணியிருந்து 250 அல்லது 200 அந்த ரேஞ்சில் நாம் வந்து கவர் 180 சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 200 பாயிண்டில் கவர் பண்ணியிருந்தாலும் 150 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். 220 வரைக்கும் வந்துட்டு எகெயின் 170 பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் 15 minutes கேண்டில் ஓப்பன் 53, 183 லோ, க்ளோஸ் 191, 8 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓப்பனாக இருக்குது. ஸோ எகெயின் வந்து 320 வரைக்கும் போயிட்டு கீழே வருதா, அப்படி இல்லை இதில் இருந்தே கீழே வருதா அப்படின்றத பார்ப்போம். ஐம்பத்தி 3,000 கட் பண்ணுது அப்படின்னா எகெயின் 52,900, 52,850 வர்றதுக்கான சான்சஸ் நிறைய. எகெயின் 53,156 வரைக்கும் லோ வந்தது. இப்போ திரும்ப 50 பாயிண்ட் ரெக்கவர். டூ மினிட்ஸில் 50 பாயிண்ட் இறங்கி திரும்ப 50 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்குதான். ஸோ 260க்கு மேலே இப்போ திரும்பவும் ட்ரேட் ஆனது அப்படின்னா 375 போய் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. $260க்கு மேலே நின்று ட்ரேட் ஆனது அப்படின்னா 370 போகிறதுக்கான சான்சஸ். ஓகே பஸ், இப்போ
ட்ரெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியோடது இதுதான் 53 260க்கு மேலே நின்று ட்ரேட் ஆனதுன்னா 375 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸும், அப்படி இல்லை எகெயின் வந்து இந்த சைட்வேஸில் இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆனது அப்படின்னா எகெயின் வந்து 52,850 வர்றதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. 53,000 கட் பண்ணதுன்னா 850 வரதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. அப்படி இல்லை 350க்கு மேலே நின்று ட்ரேட் ஆனதுன்னா எகெயின் 500 போகிறதுக்கான சான்சஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்னைய பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஜய் சார் விஜய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.